இப்போ வந்து நாங்கள் லஞ்ச் தின்ன போகிறோம். இப்போ வந்து 12. வெல்கம் பேக் காய்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறீங்களா? இப்போ நாங்கள் போகிற வந்து ஒரு சின்ன ஷாப்பிங் மாலுக்கு போய்த்து சாப்பாடு அடித்த போகிறேன். எங்கள்கிட்ட லஞ்ச் எடுக்க போகிறேன். வந்து கொஞ்சம் தூங்கி எலும்பியாச்சு. ஆசையாக வாங்கினியே சிவாஜி. மிஸ்யூடா அவன்ஜா, என் செல்லமே மிஸ்யூ. இப்படியே ஷாப்பிங் மாலுக்குள்ளே வந்து ஆண்டியோட போய்த்தாச்சு. சீப்பான உடுப்பெல்லாம் போட்டிருந்தேன். 29 பாத் தான் இந்த ஷர்ட், இந்த ஐட்டம் எல்லாம். அப்புறம் போனால் ஃபுட் கோர்ட்டுக்கு போய்த்து இங்கே வந்து சல்லி கொடுத்தா சாப்பாடு கொடுக்க மாட்டானுங்க. அந்த சல்லியை கொண்டு போய்த்து கார்டாக மாற்றி அந்த கார்டால் தான் பே பண்ணணும். அப்புறம் கார்டில் பேலன்ஸ் இருந்தால் போய் எடுத்துக்கொள்ளணும். அப்புறம் சல்லியை கொடுத்து 500 பாத்தை கொடுத்து அவரே ஒரு கார்டை கொடுத்தான். அந்த கார்டு எடுத்துகிட்டு போய்த்து தான் ஆர்டர் பண்ணணும். இதுதான் அந்த கார்டு. இதுதான் எனக்கு என்னோட ஃபேவரட் சாப்பாடு உண்டு, காவ் மன் கை. ஹனிசி சிக்கனோ ஹைனசி சிக்கனோ தான் இந்த செல்லு எனக்கு வாய்க்குள்ள நுழையுதில்ல. வேறு லெவல். இது வந்து சிங்கப்பூர் சாப்பாடு ஒன்று தான், ஆனால் தாய்லாண்டில் நல்ல ஃபேமஸ். அவிச்ச மாதிரி ஒரு கோழி, அப்புறம் பொரிச்ச மாதிரி ஒரு கோழி, ரெண்டையும் போட்டு ஒரு ஜிஞ்சர் ரைஸ் உண்டு. ஒயிட்லி ஜிஞ்சர் ரைஸ் ஒன்றில் வந்து ஜிஞ்சர் அப்புறம் கொச்சி மிரிஸ் எல்லாம் போட்டு வர ஸ்பெஷல் சோஸ் உண்டும், ஸ்வீட் சோஸ் உண்டும் எல்லாம் போட்டு திண்டா சும்மா வேறு லெவல். 2.5 வருஷத்துக்கு பிறகு எனக்கு கிடைச்ச சாப்பாடு விட்டு வேணா நான் வேறு லெவல் திண்டு தான் பார்க்கணும். இந்த சோஸ் எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு, ஸ்வீட் சோஸும் கொஞ்சம் போட்டு வாய் விடுதப்பா. ஃபிஷ் சோஸ் கொஞ்சம் ஊற்றி, இதில் சோறு கறி எல்லாம் இல்லை, இந்த கறி எல்லாம் ஒன்றும் இல்லை. இதுதான் சாப்பாடு, வேறு லெவல். வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். சுப்பொண்டு தரதுக்கு ஃப்ரீயாக. அப்புறம் வந்து ஸ்பூன் எடுக்கணும். எல்லாருக்கும் போய்த்து ஸ்பூன் எடுத்துன்னு அந்த ஹாட் வாட்டரில் கொஞ்சம் க்ளீனாக ஆகிக்கணுமே அப்படின்ட்டு வந்து எடுத்துக்கொண்டு வந்து சோத்தில் கரண்டியை வச்சு அந்த கரண்டி எடுத்து வாயில் வச்சு பாப்பா வேறு லெவல். வா வேறு லெவல். சட்டப்படி திண்டு பாருங்க. ஹலால் ஷாப் நிறைய. காவ் மன் கை பேர். அப்புறம் தின்னுட்டு டோனட் தின்னணுமெண்ட் ஆசைன்னு வந்தேன். டோனட் வந்து பேங்காக்கில் வந்து சட்டப்படி ஃபேமஸ். அப்படி சாஃப்டாகிக்கும். அந்த சாஃப்ட்னஸுக்கே ஒரு 4-5 உள்ளுக்கு போய்த்திடும். அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ண போனால் 1 எடுப்பு மட்டும் பார்த்தா அதில் போட்டு 6 எடுத்தால் 6 ஃப்ரீ உண்டு. எவன் கொடுப்பான்? அப்போ 6 எடுத்த 186 பாத். 186 பாத் இல்லாட்டி 372 பாத் ஆகுது. 182 பாத் தான். எல்லாத்தையும் அடுக்கி நான் ஒரு 2-3 திண்டேன். அடுத்த எல்லாம் உமா ஆண்டி ஒய்ஃப்ட உமாலே கொண்டு போய் கொடுத்தேன். வாயா இது. அப்புறம் வந்து செருப்பு ஒன்று எடுக்கணும்னு வந்தேன். நான் எடுக்க உண்மையாக வரல. என்னை செருப்பை கண்டுட்டு என்னை பொம்பளையும் ஆண்டியுமே பார்த்தாங்க. இவனுக்கு செருப்பு ஒன்று எடுத்து கொடுப்போம் பாவம்னு சொல்லி, அதுவும் அவங்க நீ கொஞ்சம் இந்த ஓக்கர் மாதிரி செருப்புகள் தான் மிச்சம் பாவிச்சு. ஏன்னா பாவனைக்கு நல்ல சல்லி மாதிரி அல்ல. ஒன்று 20,000 ரூபா 25,000 ரூபா அந்த மாதிரி ப்ரைஸஸில் தான் நீக்கு. ஆனால் வருஷ கணக்கு பாவிச்சிடும். சரியாண்டி சொல்லி செருப்பு ஒன்று வாங்கினேன். நான் வாங்கி தந்தேன். அதுக்கப்புறம் ஓவர் சைஸ் டிஷர்ட் கொஞ்சம் இந்த எங்கடா இந்த சைஸ் எல்லாம் ஸ்ரீலங்காவில் கிடைக்காது, இங்கே கிடைக்கும்னு தேடி வந்தால் மாஷா அல்லா நீந்த ஒரு மாதிரி ஷர்ட் கொஞ்சம் எடுத்துக்கொண்டா. ஷர்ட்டும் டிஷர்ட் கொஞ்சம் எடுத்தேன். அப்புறம் எங்கிட்ட ஸ்டாஃபுக்கும் டிஷர்ட் கொஞ்சம் எடுத்தேன். சட்டப்படி க்ளோத் நல்லா இருந்துச்சு. நான் பர்ச்சேசிங் பண்ணிவிட்டு ஐயா வரேன் பார்த்தீங்க தானே. ரொபின்சனில் தான் எடுத்தேன். யூன்பூன் அதான் பிராண்ட் பேர். அப்புறம் அந்த மார்க்கெட்லேருந்து அங்கே போனதோட ஃப்ரூட்ஸ். அப்பா என்னமே இந்த ஃபுட்ஸ் எல்லாம் கண்காலால் பார்த்து பத்தாதுப்பா. அட்டின்னு அடித்தோன்னு இந்த ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்தேன்.
பொங்கான் வேணுமோ, துரியங்காய் வேணுமோ, ஈச்சப்பழம் வேணுமோ, காஞ்சது, மங்கூஸ் வேணுமோ, லச்சி வேணுமோ, மாங்காய் வேணுமோ, ட்ராகன் ஃப்ரூட் வேணுமோ, ஆத்தங்காய் வேணுமோ, கிரேப்ஸில் வெரைட்டி வேணுமோ, எல்லா லொட்டு லொசுக்கும் மீக்கு எல்லாம் ஒரு நாளைக்கு அடியன் அடித்தோணும். அப்புறம் எடுத்ததெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் காட்டுறதுக்கு ஒரு வெட்டி பந்தாக்கு ஒரு வீடியோ. ஓகே கைஸ், அப்போ நாங்கள் வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். எல்லாத்தையும் காட்ட போனால் அவங்களுக்கு போர் அடிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன். See you in next video.